வெத்தல வெத்தல வெத்தலையோ வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. அரிமா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். வெற்றிலையே மூல விவசாயமாக நமது பகுதியிலே வைத்திருந்தாலுமே கூட வெற்றிலையின் அருமை பெருமைகள் நாம் இன்னும் அறியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதன் சிறப்புகளை சொல்கிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வெறும் வெற்றிலை சுவைக்குமா? தாம்பூலம் சிறக்க பாக்கும் சுண்ணாம்பும் வேண்டுமே. அதனால் வெற்றிலை நாயகன் ஆளுநர் மோகனை இணைத்து நான் சொல்கிறேன். உலக புகழ்பெற்ற வெற்றிலைக்கு பரமத்தி வேலூரில் 1962ஆம் ஆண்டு பெரிய தம்பி அங்கம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் நமது ஆளுநர் அவர்கள். ஆதாம் ஏவாள் தோன்றிய ஆதி காலத்திலேயே வெற்றிலையும் தோன்றிவிட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மலேசியாவில்தான் முதலாவதாக வெற்றிலை பயிரிடப்பட்டதாகவும் அது தொடர்ந்து இந்தோனேசியா, இந்தியா என்று பரவலாக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இன்றைக்கும் நமது பகுதியிலே மூலத்தொழிலாக வெற்றிலையை தான் குறிப்பிடுகிறோம். உலகளாவிய அரிமா பேர் இயக்கத்தில் வேலூர் அரிமா சங்க பட்டய உறுப்பினராக நமது ஆளுநர் இணைந்த ஆண்டு 1996. தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு மையமாகவே வெற்றிலை கருதப்படுகிறது. எல்லா சுபகாரியங்கள், துக்க காரியங்களுக்கு வெற்றிலையைத்தான் தமிழர்கள் நாடுகிறார்கள். வெற்றிலை 17 மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதனால்தானோ என்னவோ அகில இந்திய அளவில் வெற்றிலை வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கும் இவரது உள்ளம் கவர்ந்த மனைவி லோகாம்பாள் மகள் யாசினிகாவோடு மருத்துவ தொழிலில் கொடிகட்டி பறக்கும் டாக்டர் சுபாஷ் MBBS மகனையும் பெற்றுள்ளார். இருமல், சளி, தீரா தலைவலி, அஜீரணம், கக்குவான், மேக நோய், அத்தோடு சர்க்கரை நோய், மூட்டு வலி என்று 17 தீராத நோய்களை வெற்றிலை முறைப்படி அதற்கான இலக்கணத்தோடு மருத்துகளை உண்டால் வெற்றிலை தீர்த்து வைப்பதாக சித்த வைத்தியர்கள் கூறுகிறார்கள். நமது ஆளுநரும் பன்முக திறமை கொண்டவர்தான். அவரது தொழில்கள் லாரி டிரான்ஸ்போர்ட், பொன்னி ஃபேப்ரிக்ஸ், நிதி நிறுவனம், ரியல் எஸ்டேட். இவர்கள் அரிமாவிலும் அவர் எடுத்த அனைத்து பொறுப்புகளிலும் மிகவும் பெருமை சேர்த்தவர். வெற்றிலையின் மருத்துவ குணங்களை சொல்லிவிட்டேன், அதனுடைய ஆன்மீக நலன்களையும் சொல்ல வேண்டும் அல்லவா? வெற்றிலை ஒரு தெய்வீக மலர் என்று முனிவர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் வெற்றிலை கொடிக்காலிலே செல்லும்போது உரிமையாளர்கள் தொட்டு பணியாளர்கள் வரை தங்களது பாதங்களிலே செருப்பணியாமல் செல்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெற்றிலையின் நுனியிலே மூதேவியும், காம்பிலே மகாலட்சுமியும், நரம்பிலே பிரம்மாவும், முன்பகுதியிலே சிவனும், பின்பகுதியிலே சக்தியும் இருப்பதாக ஐதீகம் சொல்கிறது. அதனால்தான் காம்பையும் நுனியையும் நரம்பையும் கிள்ளிவிட்டு அதற்கு பரிகாரமாக சுண்ணாம்பை தடவி தாம்பூலம் தரிக்கின்றோம். ஆளுநரும் கோவில் தர்மகர்த்தா, வேலூர் அரிமா சங்க அறக்கட்டளை செயலாளர், மாவட்ட அளவில் அள்ளி கொடுப்பதில் வள்ளல் என ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் ஆன்மீக செம்மலாக உள்ளார். வெற்றிலை மலிவான, விலை குறைவான தமிழர்களின் வயாகிராவாக கருதப்படுகிறது. வெற்றிலைக்கு நாகவள்ளி என்ற ஒரு பெயரும் உண்டு. நாகத்தின் விஷத்தை முறிக்கும் தன்மை உள்ளதாலும் மனிதர்களின் உடலிலே தேங்குகின்ற நச்சுத்தன்மைகளை நீக்கி விஷத்தன்மைகளை போக்கி மனிதர்களுக்கு மோகத்தன்மையை தரக்கூடிய வல்லமை உள்ளதாலும் வெற்றிலைக்கு நாகவள்ளி என்று ஒரு பெயர். அவர்கள் பெற்றோர் மோகன் என்று பெயர் வைத்ததற்கான காரணம் இப்பொழுது புரிந்து போயிற்று. தமிழர்களுடைய வாழ்வியல் அடையாளமாக கருதப்படுகின்ற வெற்றிலை சமீப காலமாக வடமாநிலங்களில், குறிப்பாக மும்பை போன்ற பகுதிகளிலே அதிக அளவுக்கு நமது பகுதிகளிலே இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சேட்டுகள் போடுகிற பீடா, அவர்களது இல்ல விசேஷங்களிலே கொடுக்கின்ற தாம்பூலங்கள் போன்றவைகளுக்காக நமது பகுதி வேலூர் பகுதியிலேயே விசேஷமாக கொடிக்கால்கள் மூலமாக பயிரிடப்பட்டு அவைகள் வடமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பது நமக்கு பெருமை.
அதனால் தானோ என்னவோ நமது ஆளுநர் அவர்களின் ஹிந்தி சொற்பொழிவுகளுக்கு இந்தியாவில் உள்ள பிற ஆளுநர்களும் பீடா போட்ட சேட்டுக்களாக சொக்கி போயுள்ளனர். வெற்றிலை போல் இவ்வளவு பெருமை வாய்ந்த நமது ஆளுநரையும் அவரது துணைவியார் லோகாம்பாள் மோகனையும் அவைக்கு அறிமுகம் செய்வதில் நமது வாழப்பாடி அரிமா சங்கம் பெருமிதம் அடைகிறது. நன்றி, வணக்கம். சரித்திரம் படைப்போம், சரித்திரம் படைப்போம், சரித்திரம் படைப்போம். சரித்திரம் படைப்போம், சரித்திரம் படைப்போம்.